தன்னுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்கிற நிச்சயம் உள்ள ஒருவனுடைய வார்த்தை இது. என் ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் வரும் என்றல்ல, நிச்சயமாக பதில் வரும். இதை அவன் யாருக்கு முன்னாடி சொல்லுகிறான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். அதுவும் ஒரு மோசமான ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். இந்த நிச்சயம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியோடு தான் இந்த செய்திக்குள்ளே நாம் போகிறோம். நல்ல கவனமா கேட்கணும். இங்கே இவன் இப்படி ஒரு என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது, நான் சொன்னா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யாது, அவ்வளவு நிச்சயம் இந்த எலியாவுக்கு வர காரணம் என்ன என்று கேட்டால், அதே வசனத்திலேயே எலியா சொல்றாரு, நான் என்ன எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவனுக்கு தன் முன்பாக தன்னை ஒருத்தன் வைத்திருக்கிறான், அதை அவன் எடுத்து சொல்றான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்பது இங்க மிக 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 முக்கியமா இருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட மிகப்பெரிய அவசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருப்பது. ஹல்லேலூயா. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், எல்லாம் ரெண்டாவது மேட்ரு. ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட அவசியம் ஜெபிக்கிறவன். யார் ஜெபிக்கிறா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது ரொம்ப அவசியம். துன்மார்க்கரை குறித்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் துன்மார்க்கனுக்கு எது கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் தெரியுமா? அவன் எதை நினைச்சு பயப்படுறானோ அதை கொடுத்துருவோம். எதை கொடுக்க கூடாது துன்மார்க்கனுக்கு கர்த்தர் நினைக்கிறார் தெரியுமா? அவன் என்னெல்லாம் விரும்புறானோ அதை அவனுக்கு கொடுக்க கூடாது. இப்போ ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், நீங்க உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேலானதை நாடுங்கள், நீங்கள் மேலானதை விரும்புங்கள். அப்படி சொல்லும் போது எல்லாரும் மேலானதை விரும்புவாங்க. அந்த கூட்டத்தில் நீதிமானும் இருப்பார்கள், துன்மார்க்கரும் இருப்பார்கள். ஆனால் விரும்புகிற காரியம் யாருக்கு தான் கொடுக்கப்படுமா? அந்த செய்தி கேட்ட எல்லாருக்கும் அல்ல, விரும்புகிற எல்லாருக்கும் அல்ல. ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அந்த கூட்டத்துக்கு விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார். இன்னொரு கூட்டத்துக்கு அவங்க எதை நினைச்சு பயந்தாங்களோ அந்த காரியத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல விருப்பத்தை காட்டிலும் விரும்புகிற மனிதன் எவ்வளவு முக்கியமா இருக்கிறான்னு பாத்தீங்களா? ஆமென். 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், துன்மார்க்கருடைய அபேட்சையோங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு செய்தி வருகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து. இப்படி வார்த்தை வரும்போது நீதிமான நம்பி இருக்கிறான், துன்மார்க்கனும் நம்பி இருக்கிறான். ஒருவனுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகுது, அவன் நம்புறது நடக்கிறது. இன்னொருவனுடைய நம்பிக்கை என்ன செய்தான்? அழிஞ்சே போகுதான். அப்போ இந்த இடத்துல அந்த பர்சன் முக்கியமாய் எண்ணப்படுகிறான் அல்லவா? அந்த மனிதன் முக்கியமாய் கணக்கிடப்படுகிறான் அல்லவா? இந்த இடத்துல நம்பிக்கையை விட, விருப்பத்தை விட மனுஷன் முக்கியம், நம்பிக்கையை விட மனுஷன் முக்கியம். அடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பெரியும். பலியும் விண்ணப்பம் எல்லாம் ஒரு கேட்டகரி தான். ஆனா துன்மார்க்கம் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குதா. செம்மையானவர்கள் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அப்ப இந்த இடத்துல ஜெபத்தை விட மனுஷன் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க விரும்புங்க, விரும்புறேன். நீங்க நம்புங்க, நம்புறேன். ஆமென். நீங்க கேளுங்க, கேட்கிறேன். விரும்புறோமா?
நம்புறோமா? என்னுடைய விருப்பம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஜெபம் இது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாகணும்னா நான் என்ன கர்த்தருக்கு முன்பாக வைக்கத்தக்க உகந்த பாத்திரமாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் யோபு பேசின வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. யோபு 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. இந்த அவர்கள் யாருன்னு சொல்றாருன்னா துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு எப்படி இருப்பதாக? தூரமாய் இருப்பதாக. 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15 வாசிங்க பார்க்கலாம். சர்வ வல்லவரை நான் சேவிக்க, இது துன்மார்க்கர் சொல்ற வார்த்தை. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யாரு? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நமக்கு பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது நாம என்ன நினைக்கிறோம்? நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா அவரை, நான் எவ்வளவு விரும்புறேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமா, இந்த மூணையும் பெருசா பார்க்கிறோம். நான் எவ்வளவு எல்லா ஜெபத்தையும் அட்டன் பண்றதே அதை பார்க்கிறோம். ஆனா இந்த எலியாவை மாதிரி சொல்ல முடியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னா பிரேயர் எவ்வளவு பெரிய மேட்டரோ அதை விட பெரிய மேட்டர் தான் பிரேயர் பண்ற பர்சன். அதனாலதான் யோபு சொல்றாரு, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் வராததும் நம்ம ஜெபித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறோம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஜெபத்துக்கே பதில் வரலன்னு கிடையாது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, ஆண்டவரே என் ஜெபம் உண்மையில உங்க சமூகத்துல ரீச் ஆகுதா ஆண்டவரே? இன்னைக்கு இந்த நிச்சயம் இல்லை. இன்னைக்கு நிச்சயம் இல்லை. ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதான் லெவல். இன்னைக்கு ஒருத்தர் அவ்வளவு நிச்சயமா சொல்றான். அதாவது அவன் ஒருவனுக்கு விரோதமாக ஒரு நாடே எதிர்த்து நிற்கிறது. ராஜாங்கமே அகைன்ஸ்டா தான் இருக்கு, கவர்மெண்டே அகைன்ஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு கான்பிடென்டா பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் ஜெபத்தின் மேல இல்ல நம்பிக்கை. அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது.